அவர்கள் குகையை அடைந்ததும் சத்தமின்றி உள்ளே சென்றனர். தொலைவில் அந்த இராட்சச நாகம் சீறிக்கொண்டிருந்தது. அதன் உருவத்தைக் கண்டு அவர்கள் மலைத்து போயினர். பாம்பின் அருகே 2 வைரக்கற்கள் மின்னிக் கொண்டிருந்தன. அவர்கள் ஆடாமல் அசையாமல் தக்க தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தனர். நல்ல வேளை, இராட்சச நாகம் அவ்விடத்தை விட்டு ஊர்ந்து சென்றது. உடனே சேகர் மட்டும் பதுங்கி பதுங்கி சென்று அவ்விடத்தை அடைந்தான். அவன் அந்த வைரக்கற்களை பத்திரமாக எடுத்து வைத்து கொண்டான். பிறகு சேகர் நண்பர்கள் இருவரும் இருக்கும் இடத்தை நோக்கி மெதுவாக சென்றான். அப்போது திடீரென்று இராட்சச நாகம் சீறிக்கொண்டு அவன் முன் வந்து நின்றது. உடனே சேகர் தன்னிடம் இருந்த மந்திர மோதிரத்தின் சக்தியால் ஒரு பறக்கும் கம்பளத்தை வரவழைத்தான். அவன் அதில் ஏறி அமர்ந்ததும் அது பறக்கத் தொடங்கியது. அடுத்து இராட்சச நாகம் சேகரின் நண்பர்களான பாலு, கபிலன் இருவரையும் மிக விரைவாக பின்தொடர்ந்தது. இதை கண்ணுற்ற அவர்கள் இருவரும் தலை தெறிக்க ஓடினர். அப்பொழுது பாலு கால் இடறி கீழே விழுந்தான். கபிலன் அதை கவனிக்கவில்லை. அவன் தொடர்ந்து ஓடினான். நாகம் கீழே விழுந்த பாலுவை விழுங்க வாயை திறந்தது. பாலு அதிர்ச்சியில் உறைந்து போனான். அப்போது சேகர் பாலுவை நோக்கி தன் பறக்கும் கம்பளத்தை செலுத்தினான். அவன் பாலுவை நெருங்கியதும் அவனது கையில் மந்திர மோதிரத்தை கொடுத்தான்.